ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது முற்றிலும் ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனலும் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பேச போகிறோன்னா, சார் எனக்கு மிகப்பெரிய நஷ்டமாயிடுச்சு, அதாவது மிகப்பெரிய லாஸ் ஆகிடுச்சு. இந்த லாஸ்லேருந்து என்னால் ரிகவர் பண்ண முடியுமா, மீண்டு வர முடியுமா, அதுக்கு எவ்வளோ பணம் தேவை? ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த அட்வைஸ் பண்ணுறது ஈஸி. இப்போ ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்குறது நம்ம காதில் கேட்குறோம், ஈஸி. அது சொல்கிறது ஈஸி. ஆனால் அதை செயல்படுத்துகிற சொல்ல தான் எல்லாருமே ஃப்ளாப் பார்த்து. இப்போது 100 பேர் ட்ரேடிங்க்கு வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 95% மக்கள் ட்ராப் ஆகிடுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து அந்த பார்வையை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 100 பேர் உள்ளே வராங்க, வெறும் 5 பேர் தான் செலக்ட் ஆகுறாங்க. அப்போ அந்த 5 பேர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த 95 பேர் யார் அப்படின்றத நீங்கள் நிறைய இந்த யூடியூப் வீடியோவில் ஷார்ட்ஸுங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட இந்த சம்மந்தப்பட்ட வீடியோ தான் முக்கால்வாசி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்துடுறாங்க, கீழே வந்துடுறாங்க, இந்த மாதிரி வந்துடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி வராமல் இருந்தால் நம்ம இந்த மாதிரி போயிடலாம் அப்படின்றதுல உறுதி, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரைட்டுங்களா? சரி, இதில் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறதுல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோர்சஸ்ஸு, கிளாஸஸ் இதை பற்றி சார்ந்த ஒரு டீம் இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்துருப்பாங்க. இன்னொரு டிப்ஸ் கால்ஸ் கொடுத்துற குரூப்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னும் அவங்க எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிட்டே இருப்பாங்க. இந்த ப்ரோக்கர்ஸுங்க ஒரு பக்கம், அவங்களுக்கு என்ன, நீங்கள் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, லாபம் வந்தாலும் அப்புறம் அவங்களுக்கு லாபம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் லாஸ் ஆனால் என்ன, லாபம் வேணால் அவங்களுக்கு டேக்ஸஸ் சம்பாரிச்சிட்டே இருக்காங்க. அப்போது யார் நீங்கள் பாட்டுனிங் நீங்கள் லாஸ் 95% பீப்புள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ 95% லாஸஸ் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்கள். ஸோ ப்ரோக்கர்ஸ்லேருந்து, சப் ப்ரோக்கர்ஸ்லேருந்து, சோஷியல் மீடியாஸ்லேருந்து, இன்ஃப்ளூசர்ஸ்லேருந்து, கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே இந்த 95% காசை தான் இங்கே டர்ன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த 5% நம்ம வரணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, ஃபஸ்ட் நான் என்னுடைய 7 years வீடியோ லாஸ்ட்டை போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தெரிஞ்சுங்க. நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 7 years லாஸ் அப்படின்னு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணி தான் போய் பாருங்கள். நம்ம சேனல்லே தான் இருக்குது. நீங்கள் இப்போ பாப்புலர் அப்படின்னு செலக்ட் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ நான் அதை பற்றி டாப்பிக்கும் சொல்ல 1-2 வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா இது நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டால் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரிப்படுத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? அதே மாதிரி நம்மளுடைய ப்ரைம் குரூப் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 20 வருஷம் இந்த மார்க்கெட் ஃபீல்டு வந்தாச்சு. எதெல்லாம் டஃப், எதெல்லாம் மார்க்கெட் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு ஃபில்டர் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட இப்போ 2026 வந்தாச்சு. 2007 ஸ்டார்ட் பண்ணி ஜேர்னி 2026. ஓகே, இந்த 26 பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக முழுக்க இத்தனை 20 வருஷமே நம்ம லாபத்தில் இல்லை. கிட்டத்தட்ட முக்கால்வாசி வருஷம் நஷ்டத்தில் தான் போகுது. 2014 வரலுமே கூட பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் தான் ட்ராவல் பண்ணுது. 2007 2014, 15, ஈவன் 15 கூட தான் அதை லாஸ் ஜோனில் தான் இருந்தது. லாஸ் ஜோனில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ண எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். அதுக்கப்புறம் சரிப்படுத்திக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். என்னென்ன பண்ணலாம், சரிப்படுத்திக்கலாம். நம்ம இது பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு 1008 விஷயம் இருந்தாலும் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போது நம்ம ப்ரைம் குரூப்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் தெரிஞ்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க அட்டென்ட் பண்ண கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சின்ன சப்போர்ட் தேவைப்படுது. இப்போ நீங்கள் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போவாங்க கன்ஃபியூஸ் இருப்பாங்க. இப்போ மார்க்கெட் 24,000 ஓடிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட் மேலே போக இன்றைக்கி மேலே பிளான் பண்ணியிருக்கலாமா இல்லை கீழே பிளான் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற கன்ஃபியூஸ் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்பர் சைடுக்கான பிளான்னா பிரேக் அவுட்டு, ஒரு ட்ரையாங்கிள் சிம் வருது, பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. இது நம்ம யூடியூப் வீடியோவில் சொல்லிடுறோம். இதை இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா அவங்க சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எத்தனை மணி, 12 மணி 23 நிமிஷம். அதாவது இது நம்ம ப்ரைம் குரூப்பு. அதுக்கு முன்னாடி டைம் இருக்கும் 12 மணி 20 நிமிஷம், 11 மணி 20 நிமிஷம், 11 மணி 20 நிமிஷம். அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் ஆகுது. ஒரு பிரேக் அவுட்டுக்கான இது சப்போர்ட் ஜோன் இது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் தான் நம்ம ப்ரைம் குரூப்பில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 3,000 rupees இருந்தது, மந்த்லி 3,000. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபர் கொடுக்கல நிறைய பேர். இந்த 3,000 ஒரு மாதம் எங்களால் கட்ட முடியாது சார், இது ஆஃபராக கொடுங்க. அதாவது இந்த 2026 வரலுமே முழுசாக இந்த குரூப்பில் நீங்கள் இருக்கலாம். வெறும் 3,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த 2026 இந்த 6 மாதத்துக்கு சேர்த்து 3,000 ரூபாய் இந்த ப்ரைம் குரூப்பை ஆட் பண்ணுது. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் ஜிபே நம்பர். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம், எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒன்லி. ரைட்டுங்களா?
சரி, மார்க்கெட்டு மேலே மூவ் ஆகுது. ஸோ ப்ரைஸ் எங்கே என்ன பண்ணணும், புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம். மார்க்கெட்டோடைய ஒரு பிஹேவியர் நம்ம சாஃப்டாக வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் ட்ரேட் பண்ண விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கிளாஸஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். எங்கே நீங்கள் கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, ரைட்டுங்களா? சரி, நம்ம டாபிக் வருவாங்க. இப்போது நம்ம 7 இயர்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு எந்த லாஸ்ட் ஜோன்னு சொல்கிறீங்க, 2007 உள்ளே வந்தது. 2007 உள்ள வர பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஆப்ஷன் ட்ரேடிங் தான் நானும் பண்ணேன், உங்களை மாதிரி தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி விட இந்த ஸ்டாக்ஸில் அதிகமாக பண்ண உண்டு நாட்கள் உண்டு. அதுவும் இந்த மணி ஓடிஎம் சொல்லிங்களா. ஸோ ஓடிஎம்மு, ஐடிஎம்மு, ஏடிஎம் இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சூஸ் பண்ணது என்னென்னா அந்த ஓடிஎம் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக. 10 ரூபா ப்ரீமியம் தான் அதை போய் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா விலை கம்மியாக இருக்குது. 50 ரூபா ப்ரீமியம், 100 ரூபா ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்குது. அதனால் அதை வாங்குறதுக்கு முடியாது. நம்ம 10 ரூபா கிடச்சா மேலே போனால் போட்டோம், இல்லை 10 ரூபா போனால் 0 ஆகிட்டோம். ஏன்னா ரிஸ்க்கு 10 ரூபா தானே அப்படின்னு. ஆனால் நம்ம நினைக்கிற 10 ரூபா தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருடைய மைண்ட் செட்டுக்கு சொல்லுவோம். அப்போ 95% மக்கள் என்ன, அந்த 10 ரூபா போய்டுன்னு தெரியும். அப்போது சும்மா ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஸோ 5 ரூபா ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், 2 ரூபா ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அப்போ கிட்டத்தட்ட லாட்ரி டிக்கெட் மைண்டில் வருது இல்லையா. நம்ம கேம்பிளிங் மைண்ட் செட்டில் போக சொல்லும் இந்த ரிஸ்க்கு அப்படின்றத கேல்குலேஷன் பண்ணவே மாட்டாங்க. அப்போது நமக்கு இந்த மார்க்கெட்டில் ஒரு ரூபாயும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்கள் மனசு எப்போ சொல்லுதோ அப்போ தான் நீங்கள் வந்து சஸ்டெபிளாக நிற்க முடியும் மார்க்கெட்டில். நீங்கள் அந்த ₹1 எப்போ நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெபிளாக நிற்க முடியும். அப்போது நமக்கு அந்த அவுட் ஆஃப் த ப்ரீமியம் போயிட்டு ஸ்டார்டிங்கில் மாட்டிட்டு இருந்தேன் 2007. அந்த விஷயம் தெரியாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த 2015 வரல நடந்த ஸ்டோரியை லாஸ்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 7 இயர்ஸ் வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த அவுட் ஆஃப் த மணியிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட் வந்து அவுட் ஆஃப் மணி நாங்கள் வாங்கணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துடுங்க. ப்ரீமியம் கம்மியாக இருக்குதுன்ற மைண்ட் செட்டு, நம்மளால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துடுங்க. சரி, அப்புறம் இந்த அவுட் ஆஃப் மணிலேருந்து வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் கற்றுக்காமல் பண்ணது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2007 நான் ட்ரேடிங்கை கற்றுக்கவே இல்லை. நான் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாது. கேனில் மேலே போனால் வாங்கி கீழே போனால் வித்துரு, அவ்வளோதான் தெரியும் எனக்கு. ஏன் மேலே போகுது, எது வேலை மேலே போகுது, ஏன் கீழே வருது, எது வேலை கீழே வருது, நம்ம எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் எதுவுமே தெரியாது. ஆனால் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பேன். அதை விட பார்த்தீங்கன்னா இந்த 2009-10 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுவேன். எப்படின்னா அப்போ கான்செப்ட் பாருங்கள், 10 ரூபா ப்ரீமியம் வாங்குவேன், 8 ரூபா ப்ரீமியம் போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டபுள் லாட் போடுறது, அப்புறம் 6 ரூபா ப்ரீமியம் வச்சு இன்னும் கொஞ்சம் டபுள் லாட் போடுறது, அப்புறம் 4 ரூபா ப்ரீமியம், 3 ரூபா, 2 ரூபா, இந்த மாதிரி ப்ரீமியம் கம்மியாக என்னுடைய பணத்தை வந்து லாஸில் வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தான். என்னுடைய மிகப்பெரிய நஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னா 2009 தான் கிட்டத்தட்ட 35 lakhs அந்த டைமில். ரொம்ப ஹியூஜ் லாஸஸ். ஏன்னா லாஸில் ஆவரேஜ் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தான் அப்படின்றது அப்போ தெரிஞ்சுக்குது. அப்போது ஒவ்வொரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க நமக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பணத்தை இழக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்டு இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் வந்துச்சு, இப்போ இன்டர்நெட்லாம் வந்துச்சு, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, ஆக்சசபிள் கிடைக்குது. அப்போ நீங்கள் வந்து அதை செயல்படுத்த முடியல. ஏன்னா நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்றத விட ட்ரேடிங் பண்ணணுன்றதுல ஆர்வம் இருக்குது மார்க்கெட். இப்போது நிறைய வீடியோ சொல்லியிருப்பாங்க, இந்த காலையில் 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா 9:30 மணிக்கு உங்களுக்கு ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய லாபமோ நஷ்டமோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அப்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே உங்களால் ட்ரேடிங் முடிக்க முடியல, அதுக்கப்புறம் இன்னும் ட்ரேடிங் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னப்போ இந்த காலையில் வந்த ப்ராஃபிட்டில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து விட்டுடுவாங்க. ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேடில் ட்ரேட் பண்ணணும், எத்தனை டைம் ட்ரேட் பண்ணணும், எவ்வளோ பணத்தை யூட்டிலைஸ் பண்ணணும், எவ்வளோ பணத்தை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இன்றைக்கி நம்ம கேல்குலேஷன் கணக்கு இருக்குது இல்லையா. ₹1 ரிஸ்க்கு, இன்றைக்கி நம்ம ₹2 ட்ரேடு, இந்த ட்ரேடில் கான்செப்ட்டில் எடுக்கிறோம், நமக்கு ₹1 நஷ்டமாகிடுச்சு, சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறோம். ரெண்டாவதுனா ₹1 ரிஸ்க் எடுக்கிறோம், ₹2 ப்ராஃபிட், ஒரு ₹2 லாபம் கிடச்சிச்சு, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் ₹1 சேவிங் பண்ண தான் மாத கடைசியில் உங்களுக்கு கொஞ்சம் காசாக நிற்கும். நீங்கள் இந்த கான்செப்டை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னொரு ட்ரேட் பண்ணலாம், நிறைய ட்ரேட் வச்சுன்னு ரிஸ்க் ரிவார்டு இல்லாமல் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய கேபிட்டல் வந்து நஷ்டமடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா. அதே மாதிரி இந்த அதாவது எப்படின்னா, லாஸஸ் ஜோன்லேருந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் இருக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த இடம் என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே தெரியும், ஆனால் மல்டி டைம் ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த 23,650 ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது, இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட நான் பையிங்கான வாய்ப்புகள் பார்க்குறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்களா. அப்போது நமக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும், இந்த இடத்துல வந்து நான் பையிங்கான வாய்ப்புகளை பார்க்க போகிறேன் அப்படின்றத முன்கூட்டியே பிளான் பண்ணி அந்த பிளானில் வந்து ஸ்டேபிளாக நிற்கணும். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிடுச்சு அப்படின்னா, ஓகே இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு, நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு. அது என்ன ஆகுனா, சம்டைம்ஸ் ரீடெஸ்ட்காக வர சொல்ல உங்களுடைய எஸ்எல் அடிக்கும். அப்போ உங்களுக்கு தேவையில்லாமல் அந்த எமோஷனல்ஸை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது நான் வந்து நோ லாஸ் நோ நீங்கள் லாஸ்ட்லேருந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் வரத்துக்கு இந்த ஏரியாலாம் கற்றுக்கிட்டா தான் அந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனை வர முடியும்.
அப்போது சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் எங்கே, ஏன் நம்ம வெயிட் பண்ணோம், எதுக்காக ட்ரேட் வெயிட் பண்ணோம் அப்படின்றது ஏரியா தாண்டறதுக்காண்டி உங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் அந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனை ரீச் ஆவீங்க. அப்போ நீங்கள் இந்த வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க, எடுத்து உங்களுடைய என்ட்ரி பண்ணி உங்களுடைய டார்கெட்டை புக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி எடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு எடுத்தால் பத்தாது. இது வந்து ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் நல்லா பேக் டெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்ட்ரி பர்ஃபெக்டாக வருது, ஓகே சார் அப்படின்ற டைமில் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி போட்டு ஒரே ஒரு லாட் போட்டு அந்த ஒரு லாட்டில் ட்ரேட் எடுக்க. நிறைய பேர் இந்த ஒரு லாட்டு போட்டு ஒரு மாதம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவாங்க. சடனாக என்ன பண்ணுவாங்க, 2வது மாதம் வந்து 4 லாட்டு டேரெக்டாக 4 லாட் 5 லாட்டு போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அது இப்போ என்னன்னா நீங்கள் லாப நஷ்டம் அந்த க்ரீன் கலர் உங்களுடைய அமௌண்ட் மேலே கீழே போக சொல்ல உங்களுடைய மனநிலை தடுமாறும். அப்போ அந்த ₹1 ரிஸ்க்கு ₹2 ரிவார்டு வந்து கான்செப்ட் காற்றுல பறந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்களா, உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் தோணுதோ அது தோராயமாக புக் பண்ணுவீங்க, எந்த லாஸ் தோணுதோ அதில் தோராயமாக வெயிட் பண்ணுவீங்க. அப்போ என்ன திரும்பவும் அதே தான் பேக் டு போயிடலாம், 0ல் போய் நின்று திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த 95% பீப்புள்ஸ் வந்து திரும்ப லாஸ் ஜோன்லேயே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாஸை ரிகவர் பண்ண முடியுமா இல்லையான்னு கேட்ட கேள்விக்கு இப்போ புரிஞ்சிடும். ஏன்னா இப்போது அந்த லாஸை ரிகவர் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிங்களா, இப்போ நீங்கள் எந்த ஜோனில் இருக்கிறீங்கன்றது பாருங்கள். எனக்கு ஸ்ட்ராட்டஜியே தெரில சார். ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் தெரில, ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தேர்ந்தெடுக்கணும். சரி, நல்ல ஸ்ட்ராட்டஜினா எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல, இந்த 1 மினிட்டு தெரியும் இல்லையா, இந்த 200 EMA லைனு மேலே இந்த 200 EMA லைனு மேலே ஃபஸ்ட்டு 1 மினிட் கேனல் ஃபார்ம் ஆகுது, அது பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறீங்க. இது ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து எல்லாருக்கும் நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், நம்ம ப்ரைம் குரூப்பில் இருக்கவங்களுக்கு அந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். சார் இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டு ட்ரேட் ஆகிடுது, இந்த ட்ரேடில் எடுத்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறீங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். இப்போ சம்டைம்ஸ் என்ன மேலே போய் கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அந்த ஸ்டாப் லாஸ் ஒரு மாதத்தில் எத்தனை டைம் ஹிட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. சார் நான் 10 ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு வந்து 5 ட்ரேட் ஹிட் ஆகுது, 5 ட்ரேட் வந்து நஷ்டமடையுது அப்படின்னா நீங்கள் 1:2 ரிஸ்க் ரேஷியோ வைக்கிறீங்களான்னு பாருங்கள். 1:2 வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். எது 10க்கு 5 நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, அதாவது நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருப்பீங்க, லாஸ் ஆகாது உங்களுக்கு. அதே உங்களுக்கு 10 ட்ரேடுக்கு 6 ட்ரேடு சக்ஸஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் அந்த மாதம் வின் பண்ணிவிடுவீங்க. அப்போ 7 வின்னு, 8 வின்னு. இந்த அக்யூரேசி சொல்கிறேன் நான், 10 ட்ரேடுக்கு 6 7 8 எதுனால தான் வின்னு. ஆனால் 10க்கு 4 உங்களுக்கு சக்ஸஸ் வருது, 6 ஃபெயில் ஆகுது அப்படின்னப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை. அப்போ நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜியை மாற்றமாக இருக்கும். அப்போது ஸ்ட்ராட்டஜி கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுத்தால் என்னாச்சு, நீங்கள் லாஸை ரிகவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுத்துக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டுட்டு மார்க்கெட்டில் அடுத்த நாள் வேறு ஸ்ட்ராட்டஜி, இப்போ ஒரு மாதத்தில் வந்து 20 நாள் 20 ட்ரேடிங் செஷன் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மார்க்கெட் இப்படி போகிற மாதிரி தெரியுது, இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். மார்க்கெட் இப்படி வர மாதிரி தெரியுது, இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலானுங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வரல அப்படின்னா அன்றைக்கி ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓகே, நான் சொல்ல புரியுங்களா? அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ், ஒரு மாதத்தில் ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி 4 டைம் கூட உங்களுக்கு அந்த ஒரு ஃபார்ம் ஆகட்டும், அந்த 4 ட்ரேடிங் வந்து உங்களுடைய மொத்த கேபிட்டல் ஒரு மாதத்துக்கான தொகையை சம்பாரித்து கொடுத்துரும். ஆனால் யாரும் நம்புறதில்லை. ஏன்னா மறுநாள் வேறு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவாங்க. அப்போ வேறு ஸ்ட்ராட்டஜி வேறுச்சுன்னா அந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி மறந்துடுவாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் இந்த ஸ்ட்ராட்டஜி மறந்துடுவாங்க. அப்போது உங்களுக்கு ஞாபகம் வைக்க முடிகிற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். சரி, ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது 2 ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரே ஸ்ட்ராட்டஜி பிடிச்சி இந்த வேலைக்காக சார் அப்படின்னப்போ 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்ட்ராட்டஜி 50 ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா 50 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரைட்டுங்களா? 1 அல்லது 2 ஸ்ட்ராட்டஜிலேயே உங்களுக்கு மாத கடைசியில் தேவையான லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு எவ்வளோ கேபிட்டல் வேணும் அப்படின்னு, எவ்வளோ கேபிட்டல் வேணும்னா இப்போது ஒரு சிலருக்கு வந்து 10,000 ரூபாய் போதுமா சார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 10,000 ரூபாயில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. 10,000 ரூபாயில் நீங்கள் 1% கணக்கு வச்சிங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? 1% அப்படின்றப்போ 10,000 ரூபாய்க்கு நான் வந்து என்னால் 100 ரூபாய் சம்பாதிக்க முடியும் சார். சார் 100 ரூபாய்லாம் ஒரு அமௌண்ட்டாக சார், 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அப்போ எனக்கு 1,00,000 ரூபா போட்டால் எவ்வளோ சார் சம்பாதிக்கும்? 1,00,000 ரூபா 1,000 ரூபாய் சம்பாதிக்கலாமா? அப்போது 1,00,000 ரூபா போட்டால் 1,000 ரூபாய் சம்பாதிப்போம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த 1,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் தெரியாது, இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரியாதுன்ற கான்செப்டில் நீங்கள் இந்த 1,000 ரூபாய் கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது. 1,000 ரூபாய் என்ன, இந்த 100 ரூபாய் கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி எல்லா கான்செப்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மனசில் உட்காந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ நஷ்டம் அடையும், எனக்கு 1,000 ரூபாய் நஷ்டமாக 2,000 ரூபாய் லாபமாக, இது தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நஷ்டம் இவ்வளோ, லாபம் இவ்வளோ, இன்றைக்கி இந்த ட்ரேடில் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கேபிட்டலை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்சன்டேஜ் வயசுக்கு மேலே இவ்வளோ தான் அவ்வளோ தான் கிடையாது. நீங்கள் 10,000 ரூபாய் போடுங்க, 20,000 போடுங்க, 1,00,000 போடுங்க. ஆனால் உங்கள் சைக்காலஜி
ஸ்டேபிள் ஆகிறவரோ பணத்தை பற்றி எதுவும் மார்க்கெட் கிட்ட சொல்லிடாதீங்க. மார்க்கெட் உங்கள் கிட்ட இருந்து பணத்தை உருவிடும். புரியுதுங்களா? மார்க்கெட் கிட்டே நான் என்னோடய கேபிட்டல் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வர போகிறேன் நான், மார்க்கெட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் பிரெயினை வாஷ் பண்ணி மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண வச்சு உங்களை கம்ப்ளீட்டாக ₹1 இல்லாமல் காலி பண்ணி விட்டுரும் மார்க்கெட். எழுதி வச்சுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை லைக்ஸ் பதிவு பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸ் எதுவும் இல்லை. உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங் தான். அடுத்தவங்களுக்கு போயிட்டு ரீச் ஆனால் அடுத்தவங்க ஒரு அவேர்னஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்ப்பா, அட்லீஸ்ட் மார்க்கெட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தள்ளி நிற்கணுமா, இல்லை கண்டோன்னே போய் என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கி ஏமாறீங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ்க்காக சார்ஜஸ் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அந்த சார்ஜஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த சார்ட் இந்த ட்ரேடிங் வியூலையோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் இந்த சார்ட்டை பேக் டெஸ்ட் எடுங்க, பார் ரிப்ளை பண்ணுங்கள், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த காசு அதில் செலவு பண்ணுங்கள். ஒரு இன்டர்நெட்டுக்காக ரீசார்ஜ் பண்ணலாம் வச்சுக்கலாம். ஓகே, தேவையில்லாமல் டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருவாங்க. பை அபவ் சேல் பிலோ கான்செப்ட் உங்களுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்னுடைய 20 வருஷம் சர்வீஸில் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி பணம் சம்பாரித்தவங்க யாரும் கிடையாது. புரியுதுங்களா? இந்த 5%ல் நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருக்கணும்னு நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ ப்ரைம் குரூப்பில் இந்த கடந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷமாக ஓரளவுக்கு அக்யூரேஸாக போயிட்டு இருக்குங்களே, நீங்கள் பார்த்தீங்க தெரியும். இப்போ நம்மளோட வியூஸ் இந்த பார்த்தீங்க ஓரளவுக்கு மாதத்தில் ஒரு 20 ட்ரேடிங் செஷனில் ஒரு 18-17 புக் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம். காலையில் காலையில் புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சம் டேஸ் லாஸ் ஆகுது. ஆனால் ஆவரேஜாக நம்ம லாபத்தில் இருக்குமா, அதுவும் நம்ம லைவாக ப்ரூஃபாக காமிச்சிட்டு இந்த அளவுக்கு நம்ம கை பிடிச்சி கொண்டு போக சொல்லவே நம்ம சேனலுக்கு ஒரு சில டைம் நெகட்டிவ் கமெண்ட் வந்துடுது. அப்போ கொஞ்சம் பார்க்குறது என்னடா இவ்வளோ விஷயங்கள் நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருந்து கூட நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஸோ அவங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அது நெகட்டிவ் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட புரிதல் இல்லாதனாலும் மேபி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணலாம். புரிஞ்சவங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த ப்ரைம் குரூப் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டிப்ஸ் கால்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் டேரெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் உங்களுக்கு அந்த என்ன நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம், எதுக்காக நம்ம அதில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், பிரேக் அவுட் ஆகாமல் பிரேக் டவுன் ஆகாமா, சில ஸ்ட்ராட்டஜி. அப்போது என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் கிளியரைசேஷன் சில முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ கூட அந்த விஷயத்தை நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ரைம் குரூப் அப்படின்றது டிப்ஸ் கால்ஸ் குரூப் கிடையாது, எஜுகேஷன் குரூப் தான். அது மந்த்லி 3000 இருந்தது. இப்போ 6 மாதத்துக்கு சேர்த்து 3000. சேம் நம்பர் தான் ஜிபே. நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.